வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 9. இந்த வீடியோவில் என்கிட்ட ஒரு ரெசிப்ட் இருக்குது, ஒரு தபால் இருக்குது, இ-ஆஃபீஸில் இருக்குது. அதை வந்து நான் அடுத்த ஒரு நபருக்கு என்னோடய ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு நான் அனுப்பும் போது நான் ஃபைல் க்ரியேட் பண்ணாமல் ஒரு டிராஃப்ட்ன்றது உங்களோட கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். மைட் பி மெமராண்டம், ப்ரொசீடிங்ஸ், இல்லை யூஓ நோட், இல்லை ஒரு அக்னாலஜ்மெண்ட், இல்லை ஒரு கவரிங் லெட்டர், வாட் எவர் இட் இஸ். உங்களோட கான்டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாமல், நோட் ஃபைல் க்ரியேட் பண்ணாமல் வெறும் டிராஃப்ட் மட்டுமே இந்த ரெசிப்டை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் என்னன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ என்னோடய இ-ஆஃபீஸ் லாகின்ல இருக்கேன். ஸோ ரெசிப்ட்ஸ் இன்பாக்ஸில் இருக்கேன். ஸோ ரெசிப்ட்ஸ் இன்பாக்ஸில் இதுதான் அந்த ரெசிப்ட் அப்படின்னா ரெசிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிக்கும் போது எனக்கு இங்கே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நிறைய இருக்குது. பட் எனக்கு ரெசிப்ட்லேயே ஒரு ஃபைலை உருவாக்காமல் ஒரு டிராஃப்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் ரீஇட்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த டிராஃப்டோட டிராஃப்ட் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெமராண்டம்ஸ் ஆர் லெட்டர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். அந்த டிராஃப்ட் உங்களோட கான்டெக்ட்ஸில் என்ன டிராஃப்டாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஒரு நோட் ஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டாம். இல்லை ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ரெசிப்டை போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிராஃப்ட் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் இந்த ப்ரொவிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் சிம்பிள் ஆல்சோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் இருக்குது. இந்த டிராஃப்டில் கிரியேட் நியூ டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிரியேட் நியூ டிராஃப்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் நோட் டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணுறீங்களோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ அப்லோட் பண்ணுனா உங்கள் டிராஃப்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணனாலும் நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டென்ட் வைஸ் போகாதீங்க, என்ன டிராஃப்ட்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எவ்ரி திங் இஸ் த சேம். ஜஸ்ட் சேவ் கொடுக்குறீங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த லெவல் போகும்போது இது அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் பண்ணுறதும் சேம் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் சூப்பரிண்டென்ட் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைல் கிரியேட்டர், நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட். அடுத்து உங்கள் சூப்பரிண்டென்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் திரும்பவும் கரெக்ஷன் பண்ணுறாங்க. உங்கள் யூனிட் ஆஃபீஸர், இப்போ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இட் இஸ் இன் எஸ்பி. இப்போ எஸ்பி கிட்ட போகுது. இல்லை சில டைம் பார்த்தீங்கன்னா ஏஓஸ் லெவலில் நிறைய இந்த கவரிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு பெட்டிஷன்ஸ் இருக்கும். அந்த பெட்டிஷன் இருக்கும். அந்த பெட்டிஷனுக்கு ஒரு கவரிங் லெட்டர் மட்டும் சைன் பண்ணுவாங்க. இல்லை ஒரு அக்னாலஜ்மெண்ட் சைன் பண்ணுவாங்க. இதை மட்டும் சைன் பண்ணுவாங்க யார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசிப்ட் இது. இப்போ ரெசிப்டை வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ரெசிப்டில் ஒரு டிராஃப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ உங்களோட ஸ்டைல்லே சொல்லணும் அப்படின்னா இந்த அப்லோட் பை நேம் ஹேஷ்டேக்லாம் போடுறாங்க. அப்படி இல்லைனா ஈவன் அப்லோட் பண்ணி இ-சைன் மூலயமா அப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வீடியோஸ் இருக்குது. அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஹேஷ்டேக் மெத்தடே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்லோட் பை நேம் கொடுப்பாங்க. அப்லோட் பை நேம் போட்டாச்சு. தென் இது எல்லாமே ஜஸ்ட் டெஸ்ட் ஃபைல் தான். என்ன கண்டென்ட்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ரேண்டமாக ஒரு ஃபைல் எடுத்து போடுறேன். டிராஃப்ட் அப்படின்னு கணக்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சாரி, ஐம் ஜஸ்ட் காப்பிங் அண்ட் பேஸ்டிங் இட். ஸோ என்னோட டிராஃப்ட்டை ரெடி பண்ணிட்டேன். ரெசிப்ட்லேயே என்னோட டிராஃப்ட்டை ரெடி பண்ணேன். ஸோ எப்படி பண்ணேன் அப்படின்னா என்னோட ரெசிப்ட் வந்து என்னோட ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் an ஆப்ஷன் கால்ட் அஸ் டிராஃப்ட். அண்ட் அந்த டிராஃப்ட்டில் போயிட்டு கிரியேட் நியூ டிராஃப்ட் கொடுத்தேன். என்னோட கண்டென்ட்டை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் கிளிக் பண்ணி அப்லோட் பை டேட், அப்லோட் பை நேம்லாம் போட்டேன். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் அந்த அப்லோட். ஸோ அந்த அப்லோட் பண்ணுறது எப்படி ஒரு டிராஃப்ட்ன்றது வி ஹேவ் a செப்பரேட் வீடியோ, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் நான் ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண அதை பார்க்கணுன்னா டிராஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வியூ டிராஃப்ட் கொடுத்தேன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க டிராஃப்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிராஃப்ட் தான் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் ஆல்ரெடி, எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இப்போது நார்மலாக வந்து என்னோட இந்த ரெசிப்டில் இருக்கக்கூடிய டிராஃப்ட்டை நான் யார்கிட்ட அனுப்புகிறேன்னா சூப்பரிண்டென்ட் கிட்ட அனுப்புவேன். அடுத்து சூப்பரிண்டென்ட் கிட்டேருந்து என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட போகுது. ஸோ இப்போ என்னோட சூப்பரிண்டென்ட் கிட்ட அனுப்பிச்சிட்டேன். என்னோட சூப்பரிண்டென்ட் கிட்ட அனுப்புறேன்னு எடுத்துப்போம். சூப்பரிண்டென்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த இதில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான். ஸோ ஆஸ் அன் அசிஸ்டன்ட் என்னோட சூப்பரிண்டென்ட் கிட்ட ஒரு ரெசிப்டில் ஒரு டிராஃப்ட்டை கிரியேட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க எப்படி அதை செக் பண்ணுறாங்க, அந்த ரெசிப்டை பார்த்துட்டு அந்த டிராஃப்ட் எப்படி செக் பண்ணுறாங்கன்றது சப்சிக்வெண்ட்டாக வில் சீ நவ்.
ஸோ இப்போ நான் என்னோட சூப்பரிண்டென்ட் லாகின்ல இருக்கேன். ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ஒரு ரெசிப்ட்லேயே ஒரு டிராஃப்ட்டை கிரியேட் பண்ணி என்னோட சூப்பரிண்டென்ட் கிட்ட அனுப்பிச்சிட்டேன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரிண்டென்ட் லாகின்ல நான் இருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரெசிப்ட். இதில் டிராஃப்ட் இருக்குன்றது எனக்கு இங்கே ரெசிப்ட் இன்பாக்ஸில் எப்படி நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரெசிப்ட்ஸ் தான். பட் இங்கே எதுவுமே இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. பட் இங்கே மட்டும், இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதில் ஒரு பென் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட போய் என்னோட கர்சரை வச்சேன் அப்படின்னா ரெசிப்ட் வித் டிராஃப்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ ரெசிப்ட் வித் டிராஃப்ட். ஸோ இதுதான் நம்ம அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணி இங்கே அனுப்பிச்ச இந்த பர்டிகுலர் டிராஃப்ட், ரெசிப்ட் இது. ஸோ அந்த ரெசிப்டை சூப்பரிண்டென்டென்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெசிப்டை படிச்சுக்கிறாங்க. ஸோ ரெசிப்ட் வித் டிராஃப்ட் அப்படின்னா கண்டிப்பாக டிராஃப்ட்டை கிளிக் பண்ணி அவங்க வியூ பண்ணணும். ஸோ வியூ டிராஃப்ட் கொடுக்குறாங்க. டிராஃப்ட்டில் வியூ டிராஃப்ட் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த டிராஃப்ட். அதை கிளிக் பண்ணுறாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிராஃப்ட் கண்டென்ட்டை பார்த்துக்கிறாங்க. இதை ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி டிராஃப்ட் உருவாக்குறோம்ல, அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ எடிட் கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணிவிட்டு வாட் எவர் கரெக்ஷன்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு மேக், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக, சும்மா ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த கரெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்டேட்டுன்னு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லெவல் இந்த டிராஃப்ட்டை, ரெசிப்டில் இருக்கக்கூடிய அந்த டிராஃப்ட்டை அப்ரூவ் பண்ணுறது. நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கன்சிடரிங் ஒரு அசிஸ்டண்ட் ஒரு ரெசிப்டில் ஒரு டிராஃப்ட் உருவாக்குறாங்க. அந்த டிராஃப்ட்டை செக்ஷன் சூப்பரன் கிட்ட அனுப்புகிறாங்க. அடுத்து செக்ஷன் சூப்பரிண்டென்டென்ட் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ நான் இந்த ரெசிப்டில் ஒரு டிராஃப்ட் இருக்குது, அதை நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லாகின்ல இருக்கிறேன். லாகின்ல இருக்கும் போது இதுதான் அந்த தபால், அந்த ரெசிப்ட். இதுதான் ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கேன். எனக்கு என்ன இங்கே ஆத்தென்டிகேஷன், எனக்கு என்ன ப்ரூஃப், இந்த பர்டிகுலர் ரெசிப்டில் ஒரு டிராஃப்ட் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப்னா, இந்த ரிமார்க்ஸுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ரெசிப்ட் வித் டிராஃப்ட் ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஐகான், ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் ஒரு பென் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை நான் பார்க்கணுன்னா ஸோ ரெசிப்ட் நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன தபால்ன்றது, என்ன ரெசிப்ட்ன்றதை நான் பார்த்துக்கிறேன். தபால் இங்கே படிச்சிடுறேன். படித்ததுக்கப்புறம் டிராஃப்ட் கிளிக் பண்ணுறேன். வியூ டிராஃப்ட் கொடுக்குறேன். இங்கே நான் சூப்பரிண்டென்டென்ட் லாகின்ல இருக்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ராதர் தான் இந்த டிராஃப்ட்டை கிளிக் பண்ணி வியூ டிராஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாகவே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெசிப்ட் வியூ டாட் டிராஃப்ட் லிஸ்ட்னு இருக்குது. ஸோ இதை போயிட்டு இந்த ப்ளஸ்ஸை நான் கிளிக் பண்ணலாம், இல்லை இது மேலேயே நான் அப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிராஃப்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே டிராஃப்டோட வெர்ஷன் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா அந்த டிராஃப்ட் நம்பர் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த வெர்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணது. வெர்ஷன் 2 அந்த அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணதை சூப்பரிண்டென்டென்ட் மாற்றி அப்டேட் கொடுத்தது. ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சூப்பரிண்டென்டென்ட் என்ன வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டிராஃப்ட் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த டிராஃப்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எனக்கு காம்ப்ளிகேஷன் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம் அப்படின்னா டிரெக்டாக அந்த டிராஃப்ட் நம்பரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிராஃப்ட் நம்பரை போய் கிளிக் பண்ணுற மேலே அந்த டிராஃப்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த டிராஃப்ட் இங்கே இருக்குது. இன்கேஸ் கரெக்ஷன்ஸ் வேணும்னா வெரி சிம்பிள், எடிட் கிளிக் பண்ணுறேன். ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நம்ம கேஸில் இந்த ரெசிப்டில் இருக்கக்கூடிய டிராஃப்ட்டை அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து அப்ரூவ் கொடுக்குறாங்க. சேம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி டிராஃப்ட் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அதே நோட்டிஃபிகேஷன் தான். ஒரு வாட்டி நீங்கள் வந்து டிராஃப்ட் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ டிராஃப்ட் இஸ் அப்ரூவ்ட். டிராஃப்ட் அப்ரூவ் ஆனதுக்கு என்ன ஆத்தென்டிகேஷன், நமக்கு யார் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களோட பெயர் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்குது, இங்கேருந்து வந்து சூப்பரிண்டென்டென்ட் கிட்ட எப்படி வந்து அசிஸ்டன்ட் கிட்டேருந்து சூப்பரிண்டென்டென்ட் கிட்ட வந்துச்சோ, அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட வந்துச்சோ, ஸோ இங்கேருந்து என்ன ஆகிடும், இந்த மாதிரி போகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் டு சூப்பரிண்டென்டென்ட் டு அசிஸ்டன்ட் என்ன பண்ண போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் அசிஸ்டன்ட் லாகின்ல இருக்குன்னு எடுத்துப்போம். இதான் அசிஸ்டன்ட் லாகின் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபிங் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவித்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிப்ட் இருக்குது, அந்த ரெசிப்டில் ஒரு டிராஃப்ட் இருக்குது. அந்த டிராஃப்ட் என்னவா வேணா இருக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் அந்த தபாலை அந்த ரெசிப்டில் அந்த தபால் ரெசிப்ட் சம்மந்தமாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாமல் அந்த ரெசிப்ட்லேயே ஒரு டிராஃப்டை கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் எப்படி, அசிஸ்டன்ட்லேருந்து சூப்பரிண்டென்ட் ஏஓ அப்ரூவ் பண்ணாங்க, தென் இட் கேம் டு சூப்பரிண்டென்ட், தென் இட் கேம் டு அசிஸ்டன்ட், இங்கேருந்து எப்படி வந்து இதை டெஸ்பேச் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இது எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய தபால்னா ஏன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தபால்னு சொல்கிறேன். பட் நம்ம கான்டெக்ட்ல இட் இஸ் அ ரெசிப்ட். ஒரு ரெசிப்டில் ஒரு சைன் பண்ணி இல்லை நான் அதை அக்னாலேஜ் பண்ணி
ஒருத்தங்களுக்கு அனுப்பணும். அப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராசஸ். வணக்கம்.